சமூகம் அளிப்பேன் என்றீரே, சமூகம் அளிப்பேன் என்றீரே, சமூகம் அளிப்பேன் என்றீரே. அருள் வாக்கு போல அளித்தீரே, உம் சமூகம் உம்மை துதித்து மகிழே. அருள் வாக்கு போல அளித்தீரே, உம் சமூகம் உம்மை துதித்து மகிழே. அதிசயமானவர் என்பது மறுபெயர் அதிசயம் விளங்கச் செய்யுமே. அதிசயமானவர் என்பது மறுபெயர் அதிசயம் விளங்கச் செய்யுமே. அதிசயம் விளங்கச் செய்யுமே. அதிசயம் விளங்கச் செய்யுமே. இது சமயமும் அது இதயம் விரும்புவது இறையை விளங்கச் செய்யுமே. இது சமயமும் அது இதயம் விரும்புவது இறையை விளங்கச் செய்யுமே. அலங்காத சிறுமந்தையே என்ற நல்லுரை பலமாய் உரைக்க வேண்டுமே. கலங்காத சிறுமந்தையே என்ற நல்லுரை பலமாய் உரைக்க வேண்டுமே. பலமாய் உரைக்க வேண்டுமே. பலமாய் உரைக்க வேண்டுமே. நலமென காண்பதை நமது மத்தியில் செய்து அழகை அழைக்க வேண்டுமே. நலமென காண்பதை நமது மத்தியில் செய்து அழகை அழைக்க வேண்டுமே. வழி நடத்திட எம்மை வல்லமையுள்ளவரே ஒளியாக முன்னடவுமே. வழி நடத்திட எம்மை வல்லமையுள்ளவர் ஒளியாக முன்னடவுமே. ஒளியாக முன்னடவுமே. ஒளியாக முன்னடவுமே. விழிப்புடனே இருந்து திரும்ப நீ வரும்போது கழித்திட எம்மை காருமே. விழிப்புடனே இருந்து திரும்ப நீ வரும்போது வழித்திட எம்மை காருமே. களமழி தம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. களமழி தம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. தாரகம் நீரல்லவோ. தாரகம் நீரல்லவோ. தாரணியில் நமக்கு தயை புரிந்திடும் நாயக நீரல்லவோ. தாரணியில் நமக்கு தயை புரிந்திடும் நாயக நீரல்லவோ. இந்த காலை வேளையில் ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். திருப்பிக் கொள்ளலாமா? இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். ஆமென். 11ஆம் வசனத்தில் இந்த மாதத்துக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் இல்லாவிட்டால் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குறார். ஆண்டவரத்தில் ஜெபித்து இந்த வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். நான் எப்போவுமே ஒவ்வொரு மாதத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தரணும். பைபிள் அப்படி டர்ன் பண்ணி ஒரு வசனத்தை எடுக்கிறதோ அப்படி இல்லை. இந்த மாதத்துக்கு ஏதாவது ஒரு நினைப்பூட்டுகிற ஒரு வார்த்தை. முன்பாகிலும் 4 வாரங்கள் 5 வாரங்கள் அதை பிரசங்கம் செய்வேன். இப்பொழுது அப்படி இல்லை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலைமையில் மாற்றங்கள் செய்து வருகிறோம்.
அப்போ இந்த மாதத்துக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை, 10வது மாதம் வந்து விட்டதே, ஆண்டவரே என்ன சொல்கிறீர்? அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று வயதாக ஆக நமக்கு சில நேரத்தில் வசனங்கள் நல்லா தெரியும், அந்த இடம் எந்த இடம்ன்றது கண்டுபிடிக்கிறது சில நேரத்தில் கஷ்டமாயிடும். டக்குன்னு கண்டுபிடித்தேன், அப்படியே வாசித்தேன். ஏன் இந்த காலையிலே உங்களிடத்தில் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வாக்குத்தத்த வசனம் 1ஆம் தேதியே போட்டு விட்டோம். இது எந்த இடத்துல இருக்குது, இதுக்கு முன்னால் ஒரு 5 வசனம் பின்னால் ஒரு 5 வசனம் படித்தா தான் இதை புரிய முடியும். சரி, ஒரு பைபிள் வசனத்தை எடுத்து புரிகிறது அந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு டக்குன்னு எடுக்க முடியாது. சில நேரத்தில் எடுக்கலாம், பல நேரங்கள் எடுக்க முடியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பிறகு ரிலேட் பண்ணணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம வாழ்க்கைக்கு இதுக்கு ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு? அப்போ கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எனக்கு புரியலையே, எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையே. அந்த முழு அதிகாரத்தையும் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தேன். அதனால தான் ஐ ஆல்வேஸ் request you to read the whole chapter when there is a verse is taken out of it. அதிகாரத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுக்கும்போது முன்னுக்கும் பின்னும் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று தெரியும். இது ஆசா என்றதான ஒரு ராஜாவுடைய ஜெபம். சொல்லுங்க, ஆசா என்ற ராஜாவுடைய ஒரு ஜெபம். ராஜா ஜெபம் பண்ணுறான், ஆச்சரியமாக இருக்கு. ஒரு ராஜா என்றால் தேசத்தின் ஒரு தலைவன். இப்போ நிறைய நேரங்களில் நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளை ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்களான்னு தெரியாது. நிறைய பேர் மற்றவங்கள ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்களான்னு தெரியாது. இப்போ எங்களுக்கு, நான் மற்றவங்களுக்கு சொல்லும்போது நான் ஜெபம் பண்ணலைன்னா என்னை 3 விரல் சுட்டுகிறது என்று சுட்டி காட்டுகிறது, பயப்படுறேன். ஆனால் நம்ம சொல்லும்போது நம்மளும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ ஒரு பெரிய தலைவனே ஜெபம் பண்ணுறான். என்றைக்கு ஒரு தேசத்தின் தலைவன், ஒரு தலைவியாக இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுறாங்களோ, அந்த ஜனங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லைக் ப்ரீஸ்ட் லைக் பீப்புள். எப்படி ஒரு ப்ரீஸ்ட் இருக்கிறாரோ அப்படி தான் பீப்புள் இருப்பாங்க. அது சொல்கிறாங்க. நிறைய இடத்துல ப்ரீஸ்ட் கரெக்டாக தான் இருக்காங்க, பீப்புள் கரெக்டாக இருக்காங்களான்னு தெரில. சரியா? சில இடத்துல அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, அதனால் பிள்ளை கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது யதார்த்தம் தான், உண்மை தான். ஆனால் சில நேரத்தில் அப்பா அம்மா கரெக்டாக இருந்தாலும் பிள்ளைகள் சரியில்லை. சில இடத்துல பிள்ளைகள் சரியாக இருக்காங்க, அப்பா அம்மா கரெக்ட் இல்லை. இது மாதிரி நடக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் நான் பார்க்கும்போது ஒரு தலைவனுடைய ஜெபம், ஒரு தலைவனுடைய ஜெபம் ஆல்வேஸ் பவர்ஃபுல். ஒரு தலைவனுடைய ஜெபம் சக்தி வாய்ந்தது. ஒரு லீடருடைய ப்ரேயர் எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தொண்டனுடைய ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரா? கேட்பார். ஜெபத்தை கேட்கிறவரே சங்கீதத்தில் மாம்சமுள்ள யாவரும் இடத்தில் வருவார். சரி, இந்த மாம்ச சரீரம் உள்ள யாரும் ஆண்டவர்கிட்ட வரலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனால் அந்த சங்கீதத்தை முடிக்கும்போது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு எடுக்காமலும் இருக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று முடிகிறான். அப்போ தாவீது அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது, என் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளலைன்னு. அப்போ அவன் ஒரு ராஜா, அவன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு, பவர்ஃபுல். சரியா? ஆனால் முந்தின ஒரு வசனத்தில் என் ஜெபத்துக்கு அவங்க கேட்க மாட்டாருன்றான். அப்போ ஒரு ஜெபத்தை எது தடை பண்ணுது? ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஜெபத்தை பற்றி கற்றுக்கொண்டு வரணும். இப்போ நம்ம சபையில் அந்த ஜெபத்தை பிரசங்கம் பண்ணலை, ஆனால் மக்களை எப்படியாவது ஜெபிக்க வைக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு மக்களை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்தால் ஒரு ஜெபம் ஒரு மக்களை ஆட்கொள்ளும். அன்றைக்கி போன ஈவினிங் இங்கே ப்ரேயர் நடத்தினேன். சரியா? மக்களை ஜெபிக்க வச்சேன், ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க வைத்தேன். ஒரு சிலர் வந்திருந்தாங்க, பௌரவசிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். புது வருஷத்துக்கு ஆயத்தம் என்று சொன்னவுடன் ஜெபிக்க வந்திருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரேயர் இருக்கிறது.
அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் இல்லைன்னா பலனற்றவனுக்காகிலும். அவனுடைய அர்த்தம் ரெண்டு தான், ஒன்று தான். உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு மைட்டிக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம், வீக்குக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம். ஆனால் நமக்கு எங்கேயோ இடிக்கிறது போல் இருக்குது. அதனால தான் நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸை நம்ம தேடுறோம். பலமுள்ளவனுக்கு உதவி செய்கிறது எதுக்கு? பலவீனனுக்கு செய்யலாம். பலமுள்ளவனுக்கு எதுக்கு செய்யணும்? ஒரு பலவீனனுக்கு கடவுள் உதவி செய்யும்போது அவனுக்குள்ள என்ன செய்யும்? நான் ரொம்ப வீக், எனக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். பாருங்க, படிக்க திணறவங்க, கஷ்டப்படுறவங்க எக்ஸாம் டைமில் அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு காலம் ஜெபம் பண்ணாதவங்க படிப்பு வரலன்னா கட்டாயம் ஜெபம் பண்ணுவாங்க. பரீட்சைக்கு முன்னால் யாரெல்லாம் சிலுவை போட்டுக்கிடுவான். பிதாசுரன், இஸ்பிரி சாந்தன்லாம் போட்டுக்கிடுவான். அந்த மாதிரி கோயிலுக்கு போவான், மெழுகுத்தி கொளுத்துவான், முழங்கால் போடுவான், நல்லாயிருக்கும். சரி, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ மகிழ்ச்சி, சந்தோஷம். வீக்கானவன் கர்த்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்கிறான். ஒருத்தர் நல்லா படிக்கிறவன் கர்த்தரை நம்புவானா? அவன் என்ன நினைப்பான்? நான் தான் நல்லா படிக்கிறேன்ல. ஒரு ஸ்ட்ராங்காக ஒருத்தர் கேம், ஒரு டீம் இருக்குது, அந்த டீம் ஒரு போட்டிக்கு போகும்போது நம்ம டீம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, இது கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என்று சொல்லும்போது எங்கே நான் இடிச்சு சொல்லுது, அதான் யோசித்து பார்க்கணும். பலவீனனுக்கு கடவுள் உதவி செய்கிறது ஈஸி, அவருக்கு எதுவுமே ஈஸி தான். ஒரு விதத்தில் தமிழ் இது தப்புன்னு நான் பேசலை, இப்போ பைபிள் தப்பு அப்படிலாம் பேசலை. ஆனால் புரியணும், அதனுடைய உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது மக்களே. பலவீனனுக்கு நீர் செஞ்சிடலாம், பலமுள்ளவனுக்கு உதவி செய்யும்போது அவன் என்ன நினைப்பான்னா, கர்த்தருக்கு அக்னாலஜ்மெண்ட் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. என் பலன், என் படிப்பு, மை பொசிஷன், என் பணம், என் வசதி, சமுதாயத்தில் உள்ள உயர்வு, நான் ஜெயித்துட்டேன்னுவான். ஆனால் ஒரு பலவீனன் அப்படி நினைக்க மாட்டான். தன்னை தாழ்த்தி, இல்லை நீர் தான் எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணீர் என்று. அப்போ இதனுடைய கருத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பல மொழிபெயர்ப்பை தேடினேன். NKJV மொழிபெயர்ப்பில், Lord, it is nothing for you to help, whether with many or with those who have no power. ஆண்டவரே, உமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதிகமான பேராக இருந்தாலும் சரி, வலிமையற்றவர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி உமக்கு பிரச்சனை கிடையாது, நீர் உதவி செய்ய முடியும். இன்னும் தெளிவு வர வேண்டுமே. அப்போ CV என்ற மொழிபெயர்ப்பை படித்தேன். Lord God, only you can help a powerful army defeat a stronger one. We depend on you to help us. இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது, திரும்ப வாசிக்கிறேன். Lord God, only you can help a powerless army. வலிமையற்ற ஒரு இராணுவத்துக்கு, Lord God, only you can help a powerless army defeat a stronger one. பலமுள்ள இராணுவத்தை தோற்கடிக்கிறதற்கு முடியும். அசாவே நாங்கள் உங்களை சார்ந்துக்கிறோம். அப்போ ஆசா தேவனிடத்தில் ஜெபிக்கிறான், எனக்கு எதில் இருக்கிறது பலமுள்ள ஒரு எதிரி, ஆனால் நானோ பலவீனமான ஒரு ராஜ்யம், ஒரு இராணுவம் வைத்திருக்கிறேன். அந்த இராணுவத்தை தோற்கடிப்பது உமக்கு லேசான காரியம், உமக்கு எளிதான. அதனால் நான் உம்மை சார்ந்துக்கிறேன், உம்மை நான் டிபெண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு, ஓ லார்ட், there is none like you to help between the mighty and the weak. Help us all, oh God, for we rely on you. நம்ம மேல் சார்ந்து கொள்கிறோம். அதாவது பலமுள்ள ஒரு இராணுவத்தை தோற்கடிக்க, பலவீனமான ஒரு இராணுவத்துக்கு உதவி செய்கிறதற்கு உம்மை போல் வேறு எந்த தெய்வம் உண்டு? தேவனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். புரியுதா? ஐ ட்ரை டு மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வசனத்தினுடைய டெப்த், ஆழத்திற்குள் செல்வது, இப்படி படித்து பார்க்கும்போது
ஒரு பலமுள்ள இராணுவத்துக்கு எதிராக ஒரு பலவீனமான இராணுவத்தை கொண்டுள்ளவனாக நான் இருக்கிறேன். தெய்வமே, உண்மை இல்லாமல் வேற யார் இந்த இடத்துல உதவி செய்ய முடியும்? நான் உண்மை நம்பி இருக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் தமிழில் இன்றைக்கி வாக்குத்தத்தம் போட்டிருக்கும்போது இப்படி பார்த்துருப்பாங்க, பைபிளை படிச்சுருவாங்க, என்னமோ பாஸ்ட் மாற்றி விட்டாரு. அது சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு. இந்தியாவினுடைய சமகால ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்கு? கர்த்தாவே, வலிமை மிக்கவனுக்கு பலமுள்ளவனுக்கு எதிராக வலிமையற்றவனுக்கு உதவி செய்ய உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு எதிராக ஒரு பெரிய சக்தி இருக்குது சார், நாங்கள் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் உண்மை தவிர எங்களுக்கு யாரும் உதவி செய்ய யாருமே கிடையாது. திருப்பி விவிலியத்தை எடுத்து வாசித்து பார்த்தேன். ஆண்டவரே, அவர் இன்னும் தமிழ், வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவரும் இல்லை, எங்களுக்கு துணையாக வாரும். அழகாக இருக்கு பாருங்க. ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர், வலியோரை பலமுள்ளவனை எதிர்க்கும் இந்த பலவீனனை வலிமையற்றவனை காக்கிறவர் உம்மை போல் வேற எவருமே கிடையாதுன்றார். அப்போ நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், சாலனவராஜ், உம்மை போல் ஒரு தெய்வத்தை அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம். உம்மை போல் ஒரு தெய்வம் வேற யாருமே கிடையாது. அப்போ ஆண்டவர் ஒருத்தர் தான் வலிமையற்ற ஒரு மனிதருக்கு, நம்ம எதிர்க்கும் வலிமையுள்ள சக்திகளுக்கு துணையாக நின்று நம்மை காப்பாற்றுகிற ஒரு தெய்வத்தை போல வேறு யாருமே கிடையாது. இப்போ இது வசனத்தில் இருக்குது, பைபிளில் இருக்குது. இதை நீங்களும் நானும் நம்பணும், நீங்களும் நானும் அதை விசுவாசிக்கணும். நீங்களும் நானும் அதை நம்பி விசுவாசித்து இந்த மாதத்திலும் வருகிற காலங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் சிச்சுவேஷன் இது தான், எனக்கு ஆப்போசிட் சைடு இப்படி தான் இருக்குது, ஆனால் நீர் உம்மை தவிர எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, நீர் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தின் முடிவில் சொல்லியிருக்கிறது, நீரே எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே. மனுஷன் என்ன தூக்கி போட்டுறக்கூடாது. இப்போ இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வசனத்தை நீங்களும் நானும் தெளிவாக புரிந்து கொள்வோமானால் நாமும் நம்முடைய ஜெபத்தில் இப்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவருடைய வசனத்தை வைத்து ஜெபிப்பது வந்து ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவருடைய வசனத்தை வைத்து ஜெபிப்பது ரொம்ப ஆசீர்வாதம். இந்த வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு, நான் இது இன்னும் மக்களுக்கு டீச் பண்ணல, ஆனால் ஆண்டவரே 1 மணி நேரம் முதலாவது எனக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். நான் எப்போவுமே சொல்லேன், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்காக ஜெபம் பண்ணணும். பிஃபோர் யூ ப்ரே ஃபார் அதர்ஸ், ப்ரே ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஃபஸ்ட். அநேகரை சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க தூண்டி விடுவாங்க, அவங்க போய் டொக்குன்னு விழுந்துருவாங்க. ஆனால் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும், நம்முடைய எதிராளியுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். இப்போ சமீபத்தில் இஸ்ரவேலுக்கும் லெபனனுக்கு இடையில் யுத்தம் நடந்து வருகிறது. அதுக்கு 3 பக்கத்தில் வார் நடக்குது. ஆனால் இஸ்ரவேல் இராணுவத்தினுடைய பலன் என்ன, லெபனானுடைய இராணுவத்தினுடைய பலன் என்ன, இவங்களுக்கு எவ்வளோ ஹெலிகாப்டர், இவங்களுக்கு எவ்வளோ ஹெலிகாப்டர், இவங்களுக்கு எவ்வளவு விமானங்கள் எத்தனை இருக்கிறது, சண்டையிடும் விமானங்கள் இவங்களுக்கு எவ்வளோ இருக்கிறது, இவங்களுக்கு எவ்வளோ டேங்க் இருக்குது, இவங்களுக்கு எவ்வளோ டேங்க் இருக்குது, இவங்களுக்கு எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்குது, இவங்களுக்கு எவ்வளோ சோல்ஜர்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா லெபனானுக்கு 5 நீர்மூழ்கி கப்பல், இஸ்ரேலுக்கு 1 நீர்மூழ்கி கப்பல் கூட இல்லை. நான் பார்த்தேன். See, when you see all these things, ஒரு ஆர்மியோட சண்டை போட போகும்போது strategy has to be drawn. நம்ம உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். பைபிளில் சொல்லியிருக்கு, ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு முன்னால் உட்கார்ந்து என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும். ஒருவன் இன்னொரு யுத்தத்துக்கு எகெயின்ஸ்டாக போகும்போது உட்கார்ந்து என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும். கணக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலன்னா வாழ்க்கை நம்மை கணக்கு பார்த்துக்கும். நம்ம கணக்கு பார்த்தா ஆகணும். சார் அதெல்லாம் தேவையில்லை, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நான் அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். மருத்துவ செலவுக்கு கடவுள் பார்த்துக்கிடுவார், அதுக்கு கணக்கு பார்த்து. இது என்ன அர்த்தம்னா, தான் காசு வைக்கல, எவனா ஒருத்தையும் கொடுப்பான், யாரா ஒருத்தையும் கொடுக்கட்டும்ன்ட்டு அதுக்காக எல்லாம் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்ட்டு.
இந்த மாதிரிலாம் டுபாக் ஒரு வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம முதல்ல என்ன செய்யணுமோ நம்ம செய்யணும். கடவுள் செய்கிறது கடவுள் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் கடவுள் எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்போ ஆண்டவருக்கு பேசாமல் அவரே இருந்துட்டு போட்டு நம்ம எதுக்கு இருக்கிறோம்? நமக்கு ஒரு அட்ரஸே தேவையில்லையே. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு பரலோகத்தில் தான் வீடு. அப்போ இந்த பூமியில் உனக்கு வீடு தேவையே இல்லையா? எனக்கு பரலோகத்துலேயே வீடு இருக்குது. அப்போ உனக்கு எதுக்கு கேட்டால் எனக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னுவாங்க. ரேஷன் கார்டுன்னா பூமியில் ரேஷன் கார்டு. சட்டம் சொல்லுது ரேஷன் கார்டு வச்சுன்னு சொல்லுது. இந்த அதி உன்னதமான தீவிரமாய் பேசுகிறவங்கெல்லாம் சந்தேகத்துக்கு இடம் ஆனவர்கள். அவங்கள சந்தேகத்துக்குள்ளே தான் வச்சுருக்கணும். நம்ம அவங்கள ரொம்ப க்ளோஸாக என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க, கரெக்டாக ஜெபம் பண்ண. மனிதர் உண்மை மேற்கொள்ள விடாது. எங்களை ஆண்டவரே இந்த உலகத்து மனுஷன் ஜெயித்தான்ற சரித்திரமே இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு சொல்லுங்கள், கைப்பற்றியோடு சொல்லுங்கள். ஆண்டவர் எந்த மனுஷனும் எங்களை ஜெயிச்சான்னு இருக்கக்கூடாது, யார் எங்களை ஜெயிச்சான்னு இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் ஒருத்தர் தான் வெற்றி பெற வேண்டும். நாங்கள் ஒருத்தங்க தான் வெற்றி பெற வேண்டும். ஆண்டவரும் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே நான் வெற்றி பெறணும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நமக்காக முதல்ல ஜெபம் பண்ணணும் இல்லையா? நமக்காக ஜெபம் 1 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஜெபம் பண்ண சொல்லுங்கள். என்ன சொல்லலாம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். அடுத்து திரும்ப ஜெபம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். கரெக்டான வார்த்தை தான். ஆனால் அதை தாண்டி ஏதாவது தெரியுதா? நான் பைபிளில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு என் வேதத்தை வைத்து கொண்டே 1 மணி நேரம் வசனங்களை சொல்லி ஜெபித்தேன். பயங்கர ஆறுதலாக இருந்துச்சு, பயங்கர தைரியமாக இருந்துச்சு, பயங்கர விசுவாசம் எனக்குள்ளே வரதா இருந்துச்சு. நான் வர்ற காலத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பைபிளை எடுத்துக்கொண்டு வசனங்களை அப்படியே கொண்டு போனால், நகட்டி கொண்டு போனால், ஒவ்வொரு வசனத்தை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது 1 மணி நேரம் ஓடிடுது, பத்தாது. இப்போ நமக்காக நம்மை சுற்றி ஒரு வேலி, நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு, நம்மை சுற்றி ஒரு அரண், இதை ரெடி பண்ணிட்டோம்னா எதுக்கு உள்ளவே நம்மளை என்ன செய்ய முடியாது, இடிக்க முடியாது. எதுக்குள்ளவே நம்மளை என்ன செய்ய முடியாது, இடித்து பார்க்க முடியாது. நம்மளை இடித்தா அவன் செத்தான், நம்மளை இடித்தா அவன் விழுந்து போயிடுவான். நம்முடைய அரணை நாம் சரியாய் வைத்து கொண்டு தான் எதிர் கோட்டைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், நுழையணும். நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் நம்ம போனோம்னா நம்மளை எங்கேயாலும் உலகம் கவுத்தி விட்டு போயிடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பகுதியை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இணைத்து சொல்லுகிறேன். ஆசா 14ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஒரு கடவுளுக்கு பயந்த ராஜா, அவன் என்னென்ன செஞ்சான் என்பது இருக்கிறது. அவன் சொன்னான், நம்ம ஆண்டவரை தேடும்போது இளைப்பாறுதல் இருந்தது என்று சொல்லுகிறான். இளைப்பாறுதல் இருக்கும்போது நம்முடைய அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் எல்லாத்தையும் கட்டுவோம்னா கட்டிட்டான். வேதம் வாசிக்கிறோம், வேதத்தில் அப்படியே கட்டினார்கள், அவளுக்கு காரியம் வாய்த்தது, எல்லாம் சக்ஸஸாக நடக்குது. 8ஆம் வசனம் படிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும். விஷயத்துக்கு வருகிறேன். யூதாவுடைய ராஜா, இவங்க கணக்கு பண்ணி பார்க்குறாங்க, பரிசையும் ஈட்டியும், பரிசம்னா கேடகம், ரைட்டா? அந்த வார்த்தையை நல்லா புரியுது உங்களுக்கு. பரிசை என்பது கேடகம், ஓகே? பரிசையும் அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது வாசிங்க, ஈட்டியும் பிடிக்கிறப்போ இப்படி கையில் பிடிச்சிருப்பாங்க, கையில் ஒரு ஈட்டி இப்படி வச்சுருப்பாங்க, ஜாவ்லின். இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க படிங்க? 3 லட்சம் பேர். பென்யமீன் கோத்திரத்தில் மாத்திரம் வில்லை நாணேற்றுகிற, அப்போ வில்லு வச்சுருந்துருக்காங்க அந்த காலத்து யுத்த தளவாடம், வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேர் இருக்கிறாங்க. எண்ணி வச்சுருக்காங்களா இல்லையா? நல்லா யோசிச்சு படிங்க, பைபிள் ஸ்டடி மாதிரி தான். 3 லட்சம் ப்ளஸ் 2,80,000, டோட்டலி 5,80,000 பேர் இருக்கிறாங்க. நான் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி கரெக்டாக ஆண்டவருக்கு அந்த பகுதியை எடுத்து வச்சுட்டு இதை ஆசீர்வதித்து தரோம்னா கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5,000 பேர் போஷித்தவர் நம்மை போஷிப்பார். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், நீ சொல்லியிருக்கிறீரே, நீ செய்யணும்னா அவர் செய்வார். இப்படி சொல்லியிருக்கிறீரே, அவர் செய்வார். ஆண்டவரை கனம் பண்ணி பார்த்துட்டா நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் நமக்கு எந்த குறையும் கர்த்தர் விட மாட்டார். அது அவர் பார்த்துக்குவார். ரொம்ப போட்டு ஆர்கியூ பண்ண வேணாம். எது சொல்ல வரேன், இவங்க எல்லாம் யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேர். ஏன் இந்த வாக்குத்தத்தம்? பென்யமீன் ஏன் இந்த ஜெபம்? கேடகம் பிடித்து வில்லை நாணேட்டுகிற 2,80,000 பேரிய ஒரு சேனை ஆசாவுக்கு இருந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று, இவள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். கைகள் ஒத்துக்க, எல்லாருமே கெடிக்காரன். ஹல்லேலூயா. எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க. இப்போவுமே இஸ்ரவேலினுடைய இராணுவம் சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலின் இராணுவத்தின் தேவன் பெரியவர். இஸ்ரவேல் தேசத்தின் யாரை நம்பி இருக்கிறாங்களோ அந்த யெகோவா பெரியவர். அது மட்டும் தெரியாது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, பாஸ்டர் வந்து இஸ்ரவேலுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறான்னு நினைக்காதீங்க. இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யுஎன்ஓவில் பெஞ்சமின் நெத்தனியாகு பேசுகிறது ஒரு மணி நேரம் பேசினார். ஃபுல்லாக கவனித்தேன். அதில் 3 முறை வேதாகமத்தை குறித்து, வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொல்லி அழகாய் பேசுகிறார். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் ரைட்டாக தப்பாக எனக்கு தெரியாது. அவருக்கு விரோதமாக இருக்குது கட்சி, ரைட்டா, மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பைபிளை கோட் பண்ணி இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? 2 மேப்பை கையில் அப்படி வச்சுருந்தார். நான் என்னடா பைபிள் யூஎன்ஓவில் மேப்பை கையில் எடுத்து இதை காட்டுறார். பச்சையாக போய் போட்டு இஸ்ரவேல் போட்டு, இது பிளெஸ்ஸிங், இது ஆசீர்வாதம். அடுத்து இந்த பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் அது எந்த நாடை போட்டிருப்பாருன்னு தெரியும். கருப்பாக போட்டு கர்ஸ்ன்னு போட்டிருக்காரு. அது சொல்லிட்டாரு, எங்களுக்காக நாங்கள் பேசுகிறோன்னு நினைக்காதீங்க, எங்களுக்காக நாங்கள் பேசலை, உலகத்துக்கே இஸ்ரவேல் தான் ஆசீர்வாதம், இவங்க உலகத்துக்கு சாபம்னு என்றார். யார் பேச? யூஎன்ஓவில் 1 மணி நேரம் எல்லாம் பின்னால் உட்காந்துருக்கான். அவ்வளோ பேர் முன்னால் உட்காந்து இப்படி முழிக்கிறான். நம்ம சபையில் இப்படி சிலர் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இருந்துச்சு. யூஎன்ஓ மாதிரி தான் இருந்துச்சு. அவன் பார்க்குற பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அவர் 1 மணி நேரம் அவரை யாருமே ஸ்டாப் பண்ணலை. வசனத்தை சொல்லி பைபிள் அப்படி போட்டு, எங்களை ஆண்டவர் யெகோவா தேவன் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஜனங்கள் உலகத்துக்கே எதிராளிகள், உலகத்துக்கே பகைஞர்கள், நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு அவங்க பக்கம் கை காட்டுறார். 2 மேப் வச்சு கிளாஸ் எடுக்கிறார். கைகள் ஒத்துக்கத்தில் மயம்படுத்துவான். நம்மளால போய் என்ன பேசுகிறாங்கன்னு நீங்களே கேட்டு ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லிக் கொடுங்க. நம்மளுக்கு பேசுகிறதுக்கும் அவர் பேசுகிறதுக்கும் பைபிளிலிருந்து கோட் பண்ணி எங்களை கடவுள் இந்தந்த வசனத்தை சொல்லி இதில் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், விட மாட்டோன்றான். கைகள் ஒத்துக்கிற அந்த வைராக்கியமாக நமக்கு இருக்கணும். எல்லோரும் கைகளை ஓயத்து சொல்ல, ஆண்டவர் இயேசுவே எங்களுக்கு ஒரு வைராக்கியம் தான். சும்மா ஒரு 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 பிரயோஜனம் இல்லாத ஆத்மாவை நான் இருக்கக்கூடாது, வைராக்கியமாக இருக்கணும். வாழ்ந்தா இயேசுவுக்காக. அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, இந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு டூ ஆர் டை இருக்கிறது, இல்லைனா சாகுறது என்ற முடிவு தான். ஆனால் தைரியமாக இருக்கிறாங்க. கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவான். சரி, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். யுத்தத்துக்கு போகும்போது பயந்து அம்மாட்ட சொல்லிட்டு எம்மா ஒய்ஃப்கிட்ட பார்த்து எம்மா இராணுவத்துக்குன்னு வந்துட்டா முன்னால் இருக்கணும், போகணும், அவ்வளோதான். சம்பளம் மாத்திரம் வாங்குறதில்ல அப்படின்வான். அதுக்குன்னு வந்துட்டோம், ஆண்டவருக்குன்னு வந்துட்டா ஆண்டவருக்காக இருக்கணும். கைகளை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும். இந்த சபையில் வந்திருக்க ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குன்னு வந்துட்டா கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக இருங்க. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாமோ, நம்ம வந்து விட்ட இடத்துலேயே இருந்திருக்கோம், அங்கேயே போயிருங்கன்னு வர ஆண்டவர். போய் கர்த்தருக்குன்னு வந்தால் கர்த்தருக்குன்னு இரு, ஆண்டு பார்த்துக்கிடுவார். உலகத்தில் ரொம்ப காலம் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? எவ்வளோ காலம் வாழ்ந்தோம் என்பது பெருசு அல்ல, ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம் என்பது பெருசு. நம்ம கொஞ்சம் சரித்திரம் எழுதணும். ஆண்டவரே நமக்காக நாங்கள் கரெக்டாக வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவரே பவுல் சொல்கிறான், உங்களுக்குள் வைராக்கியத்தையும் வாஞ்சையும் எழுப்பிவிட கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று. ஆண்டவனை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார் என்றால் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் ஜெபிப்பேன். உங்களுக்குள்ள வைராக்கியத்தையும் வாஞ்சியத்தையும் கர்த்தர் எழுப்பி விடுவாராக. தோத்திரம். 9வது வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு வந்தான். ஒரு ரதத்துக்கு ஒரு குதிரை இருக்காது, மினிமம் 4, கூட போனால் 6. நான் வர்றேன் பாருங்கள்.
10,00,000 சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வருகிறான். ஏற்று நிற்கிறான். இப்போ தான் அவன் ஜெபம் பண்ணுறான். See, there is a challenge in our life. தேவன் ஆசாவின் ஜெபத்துக்கு பதில் அளித்தார், வெற்றி கொடுத்தார். இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக்கொள்ள, நமக்கு எதிராக 3 பெரிய சக்திகள் இருக்கிறது. சேரா மாதிரி, அவங்க பேரே சேரா, அவனோட நான் சேர மாட்டேன். 10,00,000 பேர் இருக்காங்க பாஸ்டர், 10,00,000 பேர் அவங்களுக்கு இராணுவம் இருக்கு, 300 என்ன இருக்கிறது ரதங்கள் இருக்கிறது பாஸ்டர், நான் அந்த பக்கம் நான் போகிறேன். சேரா, அவன்கிட்ட சேராத. நீ எவன்கிட்ட சேரணும்னு இருக்கு, எவன்கிட்ட சேரக்கூடாதுன்னு இருக்கு. கைகளை வச்சு கத்திர மயம்படுத்துவோம். நம்மளே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறோம்? அவன் அப்பப்போ அங்கிட்டிருந்து திடீர்னு கிளாஸ்லேயே அந்த பெஞ்சுக்கு கீழே இருந்து புகை வருதுடா, சேர்ந்துடாத. ஏன்னா அவன் அங்கேயே சேர்த்து அடிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, திடீர்னு சத்தம் கேட்குது, டங் டங்குன்னு. அது பாட்டில் உரசுற மாதிரி இருக்குது. சேர்ந்துடாதடா, சேராத. இப்படியா விளக்கம் கொடுக்கறது? நான் இந்த விளக்கம் கொடுக்குறேன், நீ எது பேசுகிறவங்க பேசுங்க, பரவாயில்ல. அவனோட சேரக்கூடாது. அவன் எத்தியோப்பியன். அவன் ஐயோ, எத்தியோப்பியன் தன் புள்ளிகளை மாற்ற செத்தாலும் மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன் நிறத்தை, தன் தோலை மாற்ற முடியுமா? முடியாது. என்ன போட்டு தேய்ச்சி பாருங்க, கடைசியில் ஃபேர் அண்ட் லவ்லியே குளிப்பாட்டி பாருங்க, ஒன்றும் நடக்காது. அது கருப்பு கருப்பு தான். சேரவிட சேராத. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் அவங்களோட தான் சேருவோம், அவங்களோட தான் நாங்கள் போவோம், அவங்களோட தான் ஐக்கிய வச்சுக்கோ. உன்னை கொண்டு போய் குழியில் தள்ள போகிறான், ரெடியாரு. தேவனோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்தாங்கன்னா எதிரி பிசாசோட கை கொடுக்க முடியாது. சரி, நான் தேவனுக்கு கை குலுக்கிட்டு பிசாசுக்கு இந்த கையில் கை கொடுக்க முடியாது. ஆண்டவர் கை கொடுத்தா ஆண்டவருக்கு தான். பிசாசோட நான் சேர மாட்டேன், இருளோட நான் சேர மாட்டேன், உலகத்தோடு நான் சேர மாட்டேன். ஏன்னா என்னை எதுக்கு வந்திருக்கேன்? பயங்கரமான ஆள் சார், பயங்கரமான ஆள். நான் வாசிக்கிறேன், எத்தியோப்பியா ராஜாவாக இருந்திருக்கணும். சிலர் சொல்கிறாங்க ப்ராபபிளி எ ரூலர் ஃப்ரம் ஈஜிப்ட் ஆர் அரேபியா. அந்த ராஜா எங்கேருந்து வந்திருக்கணும்? ஈஜிப்ட்லேருந்து வந்திருக்கணும், இல்லைன்னா அரேபியாவிலேருந்து வந்திருக்கணும். கோச்சிக்கலாதீங்க, அரேபியாவை திட்டுறேன்னு போய் வேலை பார்க்குறீங்க, நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் அதை தான் பிளாக்கில் போட்டிருந்தார். இயேசுவே கிருபையாயிரும்ப்பா. அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க, பழைய ஏற்பாட்டில் சேராவுடைய இராணுவத்தினுடைய பலன்னா அதிகம் என்று பைபிளை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், ஓல்ட் டெஸ்டமென்ட்டை படித்து பாருங்கள். மோர் சோல்ஜர்ஸ், சேராவுடைய இராணுவம் தான் ரொம்ப பெருசு. இப்போ இந்த வசனம் எங்கே வருது? பலமுள்ள எதிரி, 5,80,000, அங்கே 10,00,000 இருக்காங்க, 300 ரதம் வேறு இருக்குது. இவங்களை நாங்கள் எதிர்த்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன செய்யும்? துணை செய்யும், எங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யலைன்னா அவங்க எங்களை கொண்டே போயிடுவாங்க. ரைட், மிகப்பெரிய இராணுவம். இன்றைக்கி யாருக்கு சோல்ஜர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மோர் பவர். இன்றைக்கி உலகத்திலேயே மேன் பவர் அதிகமானதும் சோல்ஜர் பவர் அதிகமானது சைனா. உலகத்தோட 5 வேர்ல்டு பவரில் சைனா ரொம்ப முக்கியமான ஒரு பவர். அவங்களுடைய ஜனத்தொகையை வச்சு ஒரு தேசத்து மேலே யுத்தம் பண்ண ஜனங்களை எல்லாம் நீங்கள் முன்னால் போங்கன்னா இவங்க போய் ஒருத்தர் மேலே விழுந்தாலே முடிஞ்சிச்சு கதை. இமயமலைக்கு மேலே தான் இப்படி ஏறி நின்று பார்க்கணும், அங்கிட்டே தான் தெரியும். அவ்வளோ பேர் இருப்போம், உயரம், அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குது, 150 கோடி. அடுத்து இந்தியா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால தான் இந்தியாவை கையில் காசு இல்லாட்டாலும் ஏகப்பட்ட ஜனத்தொகை இருக்கிறது. இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜெபம் பண்ணுங்க, மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதே. இப்படி ஜெபம் பண்ணணும், நம்ம சவால் எடுக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சவால் எதிரிகிட்ட இருந்து வருதுன்னா அந்த சவாலை முறியடிக்கிறதுக்கு நம்ம எலும்பி ஆகணும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரி, நான் உங்களுக்கு குறை சொல்லலை, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலை. நம்ம எதிர்த்து வர்ற சக்திகள் பலமாக இருக்கும்போது நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும், இதற்கு ஹெல்ப் பண்ணுறது நமக்கு லேசான காரியம், நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆண்டவரே. சரி, இது ஒரு ஜெபம், இந்த ஜெபத்தில் தான் ஒரு வாக்கு தத்துவம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இப்படி ஜெபம் பண்ணி கடவுளுடைய வார்த்தையை நம்பி ஜெபம் பண்ணால் வெற்றி நமதே. கரங்களை உத்தகத்தை மேம்படுத்துவோமாக. வெற்றி யாருக்கு? நமக்கு தான். ஒரு நாள் நமக்கு தோல்வி கிடையாது. நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள், சேராவின் தோல்வி தான்
இஸ்ரவேலின் இராணுவ வெற்றியில் மிகப்பெரிய சரித்திரம் என்று ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார். சேராவுடைய தோல்வி, 10 லட்சம் பேர் எதிர்த்து வந்தாங்க, வா. ஆனா ஜெயித்தது யாரு? தேவனுடைய ராஜாவாகிய ஆசாதான் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். யூதாவுடைய ராஜா தான் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, verse 12, 13 and 14 and 15 படித்து பாருங்கள். வரிசையாக சொல்கிறேன், அதில் ரொம்ப இருக்குது. இத்தனை பேர் வர்றாங்க, நமக்கு எதிர 10 லட்சம் பேர் இருக்காங்க. கணக்கு பண்ணி பார்த்தா நமக்கு 5,80,000 பேர். இப்போ யார் ஜெயிக்கணும்? ஈத்தியோப்பியன் தான் ஜெயிக்கணும், சேரா தான் ஜெயிக்கணும். அவன்கிட்ட என்ன வேற இருக்குது? 300 ரதம் வேற இருக்கிறது. 300 ரதம்ன்றது 300 ஃப்ளைட்டு மாதிரி. இன்னைக்கு இருக்கிறதான இராணுவ இல்லை, மிக் விமானம் போல், இன்னும் ரஃபேல் மாதிரி அடித்து தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆசை ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றோம், ஆண்டவரே அவங்கள பார்த்தா நாங்கள் இத்தினோன்று இருக்கோம், ஆண்டவரே எங்களுக்கு துணை செய்யும். உங்களை என்ன எதிர்க்கிற சக்திகள் இந்த உலகத்தில் 3 இருக்குது: உலகம், மாமிசம், சாசம். ஆண்டோட பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டோட சமூகத்தில் நம்மளை எதிர்க்கிற சக்திகள் யார்? நம்ம எதிர்க்கிற சக்தி அக்கம் பக்கத்து வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை எதிர் வீடுன்னு நினைக்கிறோம், இல்லை பின்னுக்குள்ள வீடுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், கவலைப்படாது. நம்மளை எதிர்க்கிற சக்திகள் ஒன்று இந்த உலகம். இந்த உலகம் என்று சொன்னால் இந்த கோள உருண்டையை நான் சொல்லலை. உலகம் என்பதே வேறு ஒரு எண்ணம், கடவுளுக்கு எதிரான எண்ணம், கடவுளுக்கு எதிரான சிந்தனை, கடவுளுக்கு எதிரான ஒரு தாற்பயம், கடவுளுக்கு எதிரான ஒரு 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 நிலை எடுத்தல். இது உலகம். நமக்கு எதிராக இது நிற்குது. அது மாத்திரமல்ல, நமக்கு எதிராக நிற்கிறது நம்முடைய மாம்சம். மாம்சம்னா இன்னொருத்தருடைய மாம்சம் இல்லை, மனிதர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை எதுக்குறாங்க. நம்ம சரீரமும் எதிர்த்து தான் நிற்குது. நம்ம பரிசுத்தமாக வாழ விடாதபடி, நம்ம விரும்புகிறதை செய்ய முடியாதபடி, நம்ம அடைய முற்படுகிறதை அடைய முடியாதபடி ஒரு சக்தி எடுத்து நிற்குது. இப்போ இதை ஜெயித்தாகணும். உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும். 3வது எல்லாத்துக்கும் ஒருத்தன் இருக்கான். எப்படியா? யார்? சாஸ். அவன் உண்டு இல்லைன்னு. உலகத்தை நீ ஜெயிக்கிறியா? மாம்சத்தை நீ ஜெயிக்கிறியா? என்ன நீ ஜெயிக்க முடியுமா? இயேசுவிடத்திலே சவால் விட்டானே, நீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். நான் அதை எப்போவுமே கற்பனை செஞ்சு பார்ப்பேன். இந்த மலைக்கு நான் போயிருக்கேன், சரியா? இயேசு சோதிக்கப்பட்ட இடத்துக்கு சாசு அழகாக சொல்கிறான் பாருங்கள். எல்லாத்தையும் காண்பித்து, இதெல்லாம் எனக்கு இருக்குது, திஸ் மைண்ட், நீ கீழே விழு, நான் உனக்கு தர்றேன். இப்போ பாருங்களேன், நமக்கு நம்ம பிள்ளை எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு சொத்தெல்லாம் எழுதி எல்லாத்தையும் பத்திரம் போட்டு முடிச்சுட்டு இப்போ சொல்லுது, தாய் அருமையானவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள், இப்போ என் காலில் நீ விழு. ஏன்? அப்பா பேர்லேயும் அம்மா பேர்லேயும் எந்த விதமான டைட்டில் இல்லை. எப்பவும் கேஸ் போட்டு வெளியே போக சொல்லலாம். பேங்க்கில் ஒரு பணத்தை எடுக்கிறதுக்கு அடுத்த ஒரு பேரையும் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ சொல்கிறேன், என் காலில் விழு அப்படின்னு சொன்னால் நீ விழுவீங்களா? அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, விழுன்னு சொன்னால் விழுந்துட முடியுமா? ஏசு விட்டு அப்படி தானே சொன்னான், என் காலில் விழு. எப்படி இருந்திருக்கும் ஏசாமி? அப்போ தான் சொல்கிறாரா, அப்பாலே போ சாத்தான். இயேசுவை சவால் விடுறதுக்கு அவன் ரெடியாக இருந்தான். உங்களுக்கு எனக்கும் சவால் விடுறதுக்கு அவன் எப்பவும் ரெடியாக தான் இருக்கான். நோ, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பலத்தில் அவனை தோக்கடிச்சு தான் ஆகணும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? வாசிக்கிறேன் 12ஆம் வசனம். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் பேர் இருக்காங்க, நம்மகிட்ட 5,80,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது மனிதர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொன்னால் நடக்குதா நடக்கலையா? நடக்குது. வேதத்தில் வாசிக்கிறோம்,
கர்த்தர் அந்த அந்த படிக்கும்போது, அதான் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய கேள்வி, இந்த 5,80,000 பேர் யுத்தம் பண்ணாங்களா, இல்லை கர்த்தரே யுத்தம் பண்ணாரா? அவங்க இருந்தல கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை. அப்போ 5,80,000 பேர் இருந்தாலும் அந்த யுத்தத்தை கர்த்தர் முன்னின்று நடத்துகிறார். கர்த்தர் அந்த இராணுவத்தினுடைய தலைவராய், தளபதியாக, அவர் கேப்டனாக இருந்து, மார்ஷலாக இருந்து அவர் நடத்துகிறார். கைகள் ஒத்து கர்த்தர் மகிமைப்படும். கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டார்ல. ஓடி போனார்கள். எப்பவும் எதிரி தான் ஓடுவான், ஜெயிக்கிறவன் நின்று இருப்பான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தை போல அதனுடைய கால்கள் அவ்வளவு உறுதியாக இருக்கிறது. அப்படியானால் சிங்கத்தின் குட்டிகளாக நாம், ஆமென் ஆமென், சிங்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, யூதா கோத்திரத்து சிங்கத்துடைய பிள்ளைகளாகிய நமக்கு, நம்ம காலை பின்னால் வைக்க முடியாது. நிற்போம். அந்த அக்டோபர் மாத்திரம் இப்படி நிற்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்காற்று வீச, எதிர்ப்போரும் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையின் கரை சேர்க்கும் தேவா, என் ஜீவ படகின் ஒரு நங்கூரமாக இருக்கிறார். அவருடைய விசுவாசத்தின் நங்கூரத்தை அவர் கடலின் ஆழத்திற்குள் அமிழ்த்தி இருக்கும் போது, பெரும் அலைகளும் கொந்தளிப்புகள் இருந்தாலும் அந்த நங்கூரமாகிய விசுவாசம் சரியாக பதிந்திருக்கும் போது என்னுடைய படகு ஒரு நாளும் அசையாது. இயேசு என்னுடைய மாலுமி, இயேசு என்னை காப்பாற்றுவார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன். நாங்கள் பிழைப்போம். எங்களுடைய குடும்பம் பிழைக்கும். எங்களை நம்புகிறவர்கள், எங்களோடு கூட இருக்கிறவர்கள், எங்களோடு கூட ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நல்ல வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முறியடித்தார். 13ஆம் வசனத்தில் பாருங்க, முடிக்கிறேன். அவர்களை ஆசாபும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சங்கீதம் 20 சொல்லியிருக்கிறார், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஓடினது மாத்திரமல்ல, நான் குறித்து வைத்திருக்கிறேன், முறிஞ்சு விழுந்தான்னு சொல்லியிருக்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, அவ்வளோதான். ஓடும் போதே கை காலெல்லாம் பின்னி முழங்கெல்லாம் உள்ளுக்குள்ள தொடக்குன்னு விழுந்தான். ஆச்சரியமாக இருக்குல்ல. கைகளை உயர்த்தி கத்துறோம். ஆண்டவரே, இந்த பைபிள் அந்த வசனத்தை நீ எழுதி வைத்திருக்கிறேன். ஏன்னா எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு, திரும்ப வாசிங்க, எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு. ஏன்னா அவன் திரும்ப போய் என்ன செய்வான், நல்லா சாப்பிட்டுட்டு, நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு, நல்ல ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் சண்டைக்கு வருவான். கர்த்தர் அப்படி இல்லாமல் உடச்சி விடுவார். முட்டி முழங்காலம் ஒடிச்சு, கைகாலம் ஒடிச்சு உள்ள போட்டானா இனி எந்திரிச்சு வரதுக்கு ரொம்ப காலம் ஆகும். கர்த்தர் அப்படி செய்வார். சி, வேத வசனம் பொய் இல்லை. இந்த வசனம் விருதாவாக திரும்பாது, எனக்கு தெரியும். இது ஆண்டவருடைய வார்த்தை. பைபிளில் சொல்லி திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு. அதான் என்ன அர்த்தம்னா, தோத்தவன் அப்படியே ஓடி போக மாட்டான், திரும்ப ஜெயிக்கணும்னு நினைப்பான். தோத்தவன் தோத்தான், கடைசி வரைக்கும் அவன் எந்திரிக்கவே முடியாது. அவனை கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று சொல்லியிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவங்க கம்ப்ளீட்டாக பொடி ஆயிட்டாங்கன்றாங்க. ஓ, பைபிள் என்ன வசனம். ஓடினார்கள், முறிந்து விழுந்தார்கள், இப்பொழுது நொறுங்கி போனார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுடைய டிக்ரீஸை கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொன்றா ஒரு கிளைமேக்ஸை ஏற்றி கொடுக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்க ஆமென். நீங்கள் இந்த பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, நொறுங்கி போனார், ஓடினார்கள், விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள். கர்த்தர் அதனால் அதோட போதுண்டான்னு சொல்லலை. நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல, எனக்கு பிடிக்குது, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேராரின் சுற்றுப்புறங்களை எல்லாம் முறியடித்தான். எதிர்த்து வந்தவங்களையும் அல்ல, சுற்றி உட்கார்ந்துருக்கான் பார்த்தியா, அவ்வளோ பேரையும் அடிச்சிட்டான். கைகளை திரும்ப. இவ்வளவு ஜெயம் நமக்கு கொடுத்த பிறகு விசுவாசம் கூடிரும். கூட இருக்கிற 5,80,000 பேர்த்துக்கும் தெம்பு இருக்கும்.
அப்படி உள்ளே பூந்து அடிக்க வேண்டியங்களா அடித்து, உடைக்க வேண்டியங்களா உடைச்சி, நொறுக்க வேண்டியங்களா நொறுக்கி. வேதத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிட்டு. வாய்த்தல சொல்லுங்க, கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிட்டு. சொல்லுங்க, கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிட்டு. இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல். கர்த்தரால் உங்களுக்கு ஒரு பயம், கர்த்தரால் உங்களுக்கு ஒரு பயங்கரம்னா என்ன அர்த்தம்னா, நடந்து போகும்போதே பயப்படுவான், உட்காரும் போது பயப்படுவான். யோசிச்சு பாருங்க, ராத்திரி படுப்பான், ஐயோ அம்மா ஆத்தா, ஐயோ அம்மா அம்மா காப்பாற்றிடுவான். பயங்கரம், கர்த்தர் பயங்கரம் பண்ணுவார். சொப்பனத்தால் அவங்களை கலங்கடிப்பார், அவன் காற்றினால் அவங்களை கலங்கடிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவருடைய திருச்சபைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் எதிராக என்ன சக்தி வந்தால் கூட கர்த்தர் அதனுடைய தலைவராக. ஒரு திருச்சபைக்கு தலைவர் கிறிஸ்து, அப்படியே சரீரம் அவருடைய சரீரம். தலை கிறிஸ்து, சரீரம் நம்ம, ஆனால் அவருடைய சரீரம். கைகளை தட்டி ரெண்டு பொழுது அந்த கம்யூனியன்களை போக போகிறோம். அப்படியே சரீரத்துக்கு, அப்படி ரத்தத்துக்கு அடையாளமாகிய இந்த திராட்சை ரசத்தையும் தப்பத்தையும் நம்ம புசிக்க இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து தான் அந்த சபைக்கு தலை, அவருடைய சரீரம் தான் நீங்களும் நான், நம்முடைய அவயவங்கள். நம்மளை ஒருத்தர் தொட்டா, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் அவளுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அந்த கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் கொள்ளையடிக்கலாமா பாஸ்டர்? கர்த்தர் அலோவ் பண்ணும்போது பண்ணலாம். எக்ஸெப்ஷன்ஸ் வில் நாட் பி த கைட்லைன். கர்த்தர் சில நேரத்தில் கொள்ளை அடிக்கணும்னு சொன்னால் கொள்ளை அடிக்கலாம். நம்ம போய் எடுத்த வீட்டில் போய் கண்ணக்கோல் போடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் போனால் போயிடணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சம்பளத்தெல்லாம் வாங்கி அடித்தாங்க, 400 வருஷம் காலு கீழே வச்சு மிதித்தாங்க. கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். இப்போ இன்றைக்கி மாதிரி நாணயங்கள் ரொம்ப இல்லை, எதுக்கு போது தெரியாது. ஆனால் கர்த்தர் போகும்போது என்ன சொன்னார்? போய் வீட்டில் போய் கேட்டுக்கோ, பொண்ணு வெளியெல்லாம் வாங்கினார். நம்மனா அண்டா குண்டா கொடு, அலுமினிய சட்டி கொடு, தாளிக்கிறதுக்கு சட்டி கொடுன்னு கேட்போம். ஆனால் ஆண்டவரே கேட்க சொன்னது பொன்னையும் வெள்ளியும் கேட்க சொன்னார். கைகளை ஒத்துக்க. உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல, எனக்கு புரியுது. ஸ்தோத்திரம். விலை ஏற்ற பொருள்களை தான் கர்த்தர் கேட்க சொன்னார். சும்மா விலை இல்லாதது இந்த அரிக்காஞ்சட்டியா பொரிக்காஞ்சட்டியா? இந்த பொரிக்காஞ்சட்டி, நீங்கள் இந்த பிளாஸ்டிக் டம்ளரு, பிளாஸ்டிக் மக்கு, இதெல்லாம் நமக்கு உதவுமே, குப்பையில் போடுறதெல்லாம். ஆண்டவர் கேட்குற பொன்னையும் வெளி எது விலையேறப்பட்டதற்காக கேளு கொடுப்பான்னார். நீ கேட்கும் போது அவன் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார், அவன் அள்ளி கொடுத்துருவான். நீ போனா போதும்னு. கர்த்தரை கொள்ளடிக்க வைத்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை பண்ணும்போது நம்ம செய்யணும். ஆண்டவர் செய்யும்போது இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் பிறருடைய பொருளை இச்சிக்க மாட்டோம். அவரே சொல்கிறாரா, செய்டா. நாங்கள் இந்த சர்ச்சுக்கு சொல்லி கொடுக்குறோம். கர்த்தர் அப்படி உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். அதுக்கேற்ற இதை கட்டாயம் செய்வார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை வெறுமையாக செய்ய விட மாட்டார். கொள்ளையாய் இங்கே இருங்க, அநியாயம் பண்ண அக்கிரமனுடைய சொத்தெல்லாம் கர்த்தர் நமக்காக சேர்த்து வச்சிருக்கிறார். எடுத்த வீட்டுக்குள்ளே போய் இறங்கிறாதீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் நீ பண்ணு, நான் உனக்கு தருவேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை பெற்று. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சொல்லியிருக்கார் சார், ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சொல்லியிருக்கார், புதிய ஏற்பாடுலாம் சொல்லலை. யோவான் 4 அதிகாரத்தில் படிப்பார். அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். அப்போ என்ன அர்த்தம்? நீ சேர்த்து வச்சதை என் கைக்குள்ளே வரும். பாஸ்டர், நீங்கள் எப்படி பணாசை உள்ளவங்களா இருக்கீங்களா? ஏசு எனக்கு கொடுக்கணும்னு நினச்சாருன்னா எந்த இடத்துலேருந்து எந்த திசையிலேருந்து கொடுப்பார். கைகளை தட்டி எடுத்துக்க. ஒருத்தர் எனக்கு கூடுன்னு கேட்கல. நம்ம இருக்கிறதுலேருந்து கொடுக்கும்போது கர்த்தர் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நீங்கள் அளந்து போடுங்கள். எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை அவர் நம்பி இருக்கிற மக்களை, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு சொல்லி இருக்கிறதுனால நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை படித்து பாருங்கள். அவள் கொள்ளை மிகுதியாக ஆகப்பட்டது, மிருக ஜீவன்கள கொட்டாரங்களையும் இடிச்சிட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பிடுவாரா. இப்படி தான் வரணும். தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு கூட சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். கைகளை தட்டி கத்திர சோதனை எல்லாம் எழுப்பி நிற்போம். சரி, எருசலேமுக்கு வரும்போது நீங்கள் பாட்டில் இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு ஐயோ கப்பலே போச்சு, சரிஞ்சு போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு வரக்கூடாது. எருசலேமுக்கு வரும்போது கொள்ளையோடு கூட வரணும். சொல்கிறோம். அப்போ நான் இப்போ சொல்கிறேன், உங்கள் ஆஸ்திகளை கூட, வசனத்தில் தான் எடுத்து சொல்கிறேன்,
கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று. இன்னும் எங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல, இந்த சபை எனக்கு கொடுக்கல. இன்னைக்கும் நான் மறுபடியும் திரும்ப உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று பவுல் சொல்கிறான். ஜீசஸ் உங்கள் வீட்டில் நான் எடுத்துக்கலாம் சார், அவ்வளோதான், இதோட கீழே இறங்கிறாரு, கம்யூனியன் முடிச்சுட்டு போங்க. நான் சொல்லும்போது நிறைய பேர், ஐயோ நான் இப்போமே என் பத்திரத்தெல்லாம் போய் பத்திரமா நான் வைக்கிறேன். ஆண்டு சொல்கிறேன், பவுல் சொல்கிறேன், உங்கள் ஆஸ்திகளை கொள்ளை, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தைரியமாக எடுக்கலாம். தம்பே ஓ கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுது. ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இப்படி வச்சிருக்கிறார். அவர் அப்படி வச்சிருக்கும் போது நான் அப்படி தான் இருப்பேன். சொல்லுங்க ரைட்டா பாலாஜி? ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கணும்னு சொல்றாருன்னா அப்படிதான். படித்து பாருங்க, இந்த வசனம் ஒரு நாள் வருதா வராது. அனுப்பின காரியமாய் செய்து முடியும். கர்த்தர் நம்மளை எவ்வளோ பவர்ஃபுல்லாக வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கீங்களா? நானே ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ ராகுல் காந்தி வச்சுருக்கமே, நானுமே பிளாக் அண்ட் ஒயிட், அது அருமையான ரெட் போட்டு ஒரு லெதர் வச்சுருக்கேன். அதை எடுத்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அட பாவி, இந்திய மகனுக்கு, குடிமகனுக்கு, இந்த குடிமகன் இல்லை, இந்திய குடிமகனுக்கு, சிட்டிசனுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குதான்னு. நிறைய பேர் படிக்கலை, எல்லாரும் படிக்கலாம். எல்லாருமே இந்த பைபிளை படித்தா, ரோமன் கத்தோலிக் அதை புல்பீட்டோட படித்து வச்சுட்டாங்க. ஆனால் அந்த பைபிள் எல்லாருக்கும் உரியது, யாவருக்கும் உரியது. இதை வாஸ்தா இதுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் இந்தியாவில் எவர்கிட்டையும் போய் எனக்கு கொடு நான் இந்த கையை நான் ஏந்தவே மாட்டேன். என்னுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகிறவர் என்னை உங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பலமுள்ளவனுக்கானாலும் பலவீனனுக்கானாலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. உங்களுடைய வார்த்தை ஒரு நாள் விருதாவாய் திரும்பாது. நீர் அனுப்பின காரியமாய் செய்து முடிக்கும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாக என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார், சர்ப்பங்களை எடுப்பார், சாவுக்கு எதுவான யாதுட்டை குடித்த அளவுகளுக்கு சேதம் வராது என்று சொன்னீரப்பா. நீ ஜீவனில் ஆண்டவராக இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். நீ ஜீவிக்கிற ஆண்டவருக்காய் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. லார்ட், யூ ஆர் மைட்டி, யூ ஆர் more mighty than ever I think, than I ever imagine. நான் கற்பனை செய்து முடியாத அளவுக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆண்டவர். என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். சொல்லுங்க, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். சொல்லுங்க, கர்த்தரை பாடி, கர்த்தரை பயபக்தியுடன் பாடி கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். 9 மாதங்களை நடத்தினவர் இந்த 10வது மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கும் பொழுது என்னை நீ நடத்துவீர் ஆண்டவரே. நேற்று வரை என்னை நடத்தினீர், கடந்த மாதம் வரை என்னை நடத்தினீர், இந்த மாதத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிற என்னை நடத்துவீர். என்னை இதுவரை நடத்தினவர் என்னை முடிவு பெரிய நடத்துவார், முற்று முடிய என்னை நடத்துவார். மகிமையில் என்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவருடைய வலது கரம் என்னை பிடிக்கும். அல்லேலூயா. அவருடைய இடது கை என்னை அணைக்கும், அவருடைய வலது கரம் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில். கர்த்தர் சொல்றார் 10,000 பேர் விழுந்தாலும். ஏன் சொல்றார், எதுக்கு சொல்றார், யாருக்கு சொல்றார் தெரியல. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது தம்பி, தங்கச்சி, அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து உன் எதிராளிகளுக்கு, உன் பகைஞருக்கும் நேரிடுவதை உன் கண் காணும். நீ பக்கத்திலே நின்று பார்ப்பாய். நீ பக்கத்திலே நின்று அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைமைகளை உருவாக்கி தர உனக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே உனக்கு முன்பதாக நான் புறப்பட்டு இருக்கிறேன். நீ என் கரத்தின் நிழலுக்குள் இருக்கிறாய். என் கரத்தின் நிழலில் நான் உன்னை மறைக்கிறேன். Nothing shall harm you. உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கைகளை சொல்ல, என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, உன்னை என்றும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி முடிஞ்ச சொல்லுங்க, ஆண்டவரே என்ன எதுவும் நத்திங் ஒன்றும் தொட முடியாது. அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை ஆண்டவரே.
ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எல்லா தீங்கு விலக்கி காப்பார், என் ஆத்துமாவை காப்பார், என்னுடைய போக்கையும் என்னுடைய அறத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் காப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திருவா கிருபையாலே. காக்கும் கரம் உண்டனக்கு காத்திருவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலை அலை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலை அலை நான் தாண்டிடுவேன். சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். தகப்பனே, அந்த இயேசு உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்காய் நீர் கொடுத்ததை நினைவு கூறும் வேளைக்குள் வந்திருக்கிறோம். அதை நினைத்து கொண்டாடி அதில் அகமகிழ்ந்து அதற்குள் நாங்கள் இணைந்து அதன் பலனை பெற்று, ஆண்டவரே, நாங்கள் பலவீனனாய் இருந்தாலும் பலமுள்ள எதிரி எங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது எங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீர். உம்மை இல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்ய உம்மை தவிர எங்களுக்கு வேற யாருமே கிடையாது. உம்மை நம்பி உம்மை சார்ந்து நாங்கள் வந்திருக்கிறோம். துணையாக நில்லும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி துணையாக நில்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணையாக நில்லும் யாக்கோபின் தேவனே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன். துணையாக நில்லும் யாக்கோபின் தேவனே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன். இதில் உற்சாகப்படுத்துறதுக்காய் நன்றி. தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை யார் ஒருவர் எங்கிருந்து கேட்டாலும் ஜீசஸ் அவருடைய இல்லத்துக்குள் கடந்து போவீராக, அவருடைய உள்ளத்துக்குள் கடந்து போவீராக. அந்த இருக்கிற இடத்தை உம்முடைய அதரிசனமான தேவ பிரசனத்தினால், மகிமையின் மேகத்தினால் மூடுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள் உம்முடைய ஜீவன் ஆண்டவரை பிரவேசிக்கட்டும். அவள் காலூன்றி எழுந்து நிற்க கிருபை தாரும். காலூன்றி எழுந்து நிற்க கிருபை தாரும். உடைந்த அவயவங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. உடைந்த எலும்புகளை சேர பண்ணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் தொடுவீராக. புதிய அவயவங்களை உருவாக்குவீராக. கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. இப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மளோடு நினைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக.